Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சைட் டிஷ் கேட்டகரி பொம்பாய் சட்னி. பொம்பாய் சட்னி வந்து எங்க வீட்ல ரொம்ப ஃபேமஸ்ங்க. பூரிக்கு வந்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்னைக்காவது வந்து நம்ம வீட்ல வெஜிடபிள் ஸ்டாக் கம்மியா இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. இது வந்து பூரிக்கு மட்டும் இல்லை, பிளெயின் வீட் புல்காஸ்க்கு கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி எங்க வீட்டு ஸ்டைல் பொம்பாய் சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பொம்பாய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து கடலை மாவு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நல்லா கரைச்சிக்கிறதுக்காக வந்து நீர் மோருங்க, நல்லா ஒரு 2 கரண்டி கட்டி தயிர் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நீர் மோர் இது எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஒரு 2 கப்பு நீர் மோர் அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதர் வெஜிடபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குட்டி தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகா. காரம் வந்து இது மட்டும்தான் காரம். அதுக்கப்புறமா தாளிப்பு தேவையான விஷயங்கள், தேவையான அளவு எண்ணெய், உப்பு, அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் பேஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ ஒரு பேனை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம், தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய், அவ்வளோதான். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு வெடிச்சாச்சு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், அடுத்தது கருவேப்பிலை, இதுக்கு அடுத்தது முதல்ல இஞ்சி சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வெங்காயம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறட்டும், அது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வந்து நிறம் மாறியாச்சு. அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். உருளைக்கிழங்கு வெந்தது தான், அதனால லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இப்போ லைட்டாக சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற மோரில் வந்து இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலையே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். கடலை மாவுங்கிறது வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் பீட் பண்ணாலும் இந்த மாதிரி குட்டி லம்ஸ் வந்துடும். பட் அந்த மாதிரி லம்ஸ் வந்தால் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிற மிக்சரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் வந்து நல்லா சிம்லியே இருக்கட்டும். ஏன்னா கடலை மாவு அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக வெந்துடும், அடிப்பிடிச்சிரும். அதனால வந்து சிம்லியே வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அதர் ஸ்பைசஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள். இதுக்கு காரம் அப்படிங்கிறது வந்து பச்சை மிளகா மட்டும்தான். சிகப்பு மிளகா சேர்க்கும் போது வந்து நிறம் மாறிடும். இதோடைய எண்டு கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக தான் இருக்கும். ஸோ அதனால சிகப்பு மிளகா தூள் வந்து இதுக்கு வந்து பொருத்தமாக இருக்காது. அண்டு நம்ம தயிர் சேர்த்தோம் இல்லையா, அந்த தயிர் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு டிஞ்சில் இருந்தால் தான் இந்த டிஷ்க்கு வந்து பொருத்தமாக இருக்கும். ஒரு வேளை புளிப்பு கம்மியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எலுமிச்சை சாறை வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே விடலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. கடலை மாவு வந்து நல்லா வெந்துக்கிட்டு வருது. ஸ்டவ் ஓரளவுக்கு மாட்ரேட் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கண்டினியூஸாக வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தெளிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுடுறேன். கடல் மாவு வெந்ததுன்னா இந்த டிஷ் இஸ் ரெடி அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக வந்து நம்ம பொம்பாய் சட்னி கொதிச்சுட்டுருக்கு. ஸோ இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம் பண்ணிவிடுங்க, ஏன்னா மேலே தெளிக்கும். ஸோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சப்பாத்திக்கோ பூரிக்கோ தொட்டு சாப்பிட்றதுக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஏன்னா கடலை மாவு வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த டெக்ஸ்டரில், இந்த கன்சிஸ்டன்சியில் ரிமூவ் பண்ணால் தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து புளிப்பு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஏன்னா தக்காளியில் புளிப்பு இருக்குமா, நம்ம வந்து மோரில் விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் புளிப்பு வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி இன்கேஸ் புளிப்பு வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. புளிப்பு பத்தலை, புளிப்பு தேவைப்படும் அப்படிங்கும்போது
இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா எலுமிச்சை சாறை வந்து பிழிஞ்சுக்கோங்க. இப்போது இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் எந்த ஆல்ட்ரேஷனுமே பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபைனலாக பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி பொம்பாய் சட்னி இஸ் ரெடி. ஸோ இந்த சூப்பரான பூரிக்கு சைட் டிஷ் பொம்பாய் சட்னி எங்கள் வீட்டு ஸ்டைல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.